துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய குலதெய்வம் என்ன, அதாவது உங்கள் ராசி ரீதியாக நீங்கள் இந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்களை பண்ணணும், மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சுப்பிரமணியனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசியின் குறியீடு தராசாக சொல்லப்படுது. இவங்க நீதி, நேர்மை மற்றும் சமநிலை ஆகியவற்றை தங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் கடைபிடிப்பதில் வல்லவர்களாக திகழ்வாங்க. எவரிடமும் பாரபட்சம் காட்டாமல் நடுநிலையாக செயல்படுவாங்க. சிறந்த நீதிமான்கள் அப்படின்னு இவங்களுக்கு இன்னொரு பேருமே வைக்கலாங்க. பிறருடன் எளிதில் பழகக்கூடியவங்க. ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு கர்வம் இவங்கக்கிட்ட இருக்காது. எல்லாருக்கிட்டேயும் சமமாக தான் பேசி பழகுவாங்க. தங்களின் இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பாங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதி மற்றும் இரக்கமான சூழ்நிலை உருவாக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. அழகு, கலை மற்றும் நேர்த்தியான விஷயங்கள் மீது மிகுந்த ஈடுபாடு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். எதையும் பலமுறை யோசித்து அப்புறம் தான் முடிவுகளை எடுத்து அதுக்கப்புறம் தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. பிறருடைய உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வெளியில் ஒன்று உள்ள ஒன்று அப்படின்லாம் பேச தெரியாது. எதாக இருந்தாலுமே பக்குவமாக மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடிய திறன் பெற்றவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் மாத சம்பள வாழ்க்கையை விட தொழில்துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டவே விரும்புவாங்க. பணத்தின் அருமையை ரொம்பவே உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. தேவை அப்படின்னா எத்தனை ஆயிரம் என்றாலும் செலவு செய்வாங்க. தேவை என்றால் மட்டும்தான் செய்வாங்க. தேவையில்லை அப்படின்னா ஒரு குண்டூசி செலவு கூட யோசிப்பாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு என்பதற்கு உதாரணமாக இருப்பாங்க. தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க. ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபடவே அதிக ஆர்வம் பெற்றிருப்பாங்க. பெண்கள் அதிகம் விரும்பும் பொருள்களான அழகு சாதன பொருட்கள், வெள்ளி, வைர நகைகள் விற்பனையில் ஈடுபட்டால் பெரும் வெற்றியை பெறுவாங்க. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த இவங்க அப்படிங்கிறதுனால வாகனம் யோகம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல வகையான கார்கள் வாங்கி விற்பார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் இவர்களே டிரைவராகி பல மைல்களுக்கு ஓட்டி செல்வார்கள். பெண்களிடம் மிகுந்த மதிப்பு மரியாதையும் மிக்கவர்கள் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களும் இவங்க வழிபட்டு வரலாம். மேலும் தங்களுடைய 23வது வயதில் இருந்தே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து உன்னதமான நிலையை இவங்க பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனை தரும், சில ராசிக்காரங்களுக்கு கெட்ட பலன்களையும் சவால்களையும் அளிக்கும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல ராசியினரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும்.
மேலும் உங்களுக்கு தொழில் மற்றும் பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண யோகம் போன்ற விஷயங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய விதமான நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 9 மற்றும் 10வது இடங்களில் உங்களுடைய ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். பாக்கியாதிபதியும் 9வது இடத்துல இருக்கிறாரு. மேலும் 6வது இடத்துல சனி பகவான் இருக்கார். ராசிக்கு சுக்கிரன், சனி, புதன் நல்ல நிலையில் இருப்பதால் பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய யோக வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியங்களில் ஜெயம் கிடைக்குங்க. ஆசிரியர்கள், வங்கித்துறை, வக்கீல் துறை, பேச்சு தொடர்பான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். மனைவி கணவரால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இரட்டிப்பு வருமானம் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். மனைவியின் பணி அழுத்தம், முன்னேற்றம், சம்பள உயர்வு, இடமாற்றம் குறித்த முயற்சியில் ஆண்களுக்கு பெரிய சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். மேலும் காதல் விவகாரங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். கணவன் மனைவி அடையாளம் காட்டக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. பிரிந்து விடலாம் அப்படின்னு நினைத்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் வாழ்க்கை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. மேலும் 9வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால் நிறைய நல்ல பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பள்ளி, கல்லூரி, வேலை, நல்ல கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம் அனைத்திற்குமே யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வயதிற்கேற்ப உங்களுக்கு சந்தோஷங்களும் நன்மைகளும் மாற்றமும் முன்னேற்றமும் அமையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் கோபம் தலைக்கேறும் காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கோபத்தை நீங்கள் முக்கியமாக தவிர்த்துக்கணும். மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் வராது. அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க. கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் நிறைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிரக நிலைகள் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. மேலும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பண வரவு இருப்பதோடு மட்டுமல்லாமல் பயணங்களால் செலவுகளும் வரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதுர்த்தியம் கூடும். லாபம் அதிகமாக கிடைக்கும். வியாபார தொடர்பான பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அலுவலக தொடர்பான பணிகள் சாதகமாக நடந்து முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்க போகுது. குடும்பத்தில் குதூகலம் கிடைக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்ப்பாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட வேண்டிய விஷயங்களாக இருக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் ஏற்படும். மேலும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருந்த கவலை நீங்கும். செவ்வாயின் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த காரியம் வெற்றியில் கிடைக்கும். வீண் கவலை வரும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சில்லறை சண்டைகள் வரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலுமே பணவரத்து திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். கடன்கள் அடைப்பதில் நிறைய விதமான மாற்றத்தை பார்ப்பீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள். உங்களை பாராட்டவும் செய்வாங்க. விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து இறுக்கமான நிலைகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல பக்குவமாக பேசுவது ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்தில் அடுத்தடுத்து வர காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருங்க. முக்கியமாக பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வணங்கி வர எல்லா நன்மையும் கிடைக்கும். கடன் பிரச்சனை, சொத்து தகராறு போன்ற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த பதிவை வந்து துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக செய்யுங்க, பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.